குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். 12ஆம் வகுப்பு இயற்பியலில் நிலை மின்னியல் அப்படிங்கிற இந்த பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முந்தைய பதிவில் ஒரு மின்தேக்கியோட இரண்டு தட்டுகளுக்கு இடையே மின்காப்பு பாலத்தை புகுத்தப்படும் பொழுது ஏற்படும் விளைவுகள் எல்லாம் பார்த்தோம். இந்த பதிவில் மின்தேக்கிகளை பக்க இணைப்பிலோ அல்லது தொடர் இணைப்பிலோ இணைக்கப்படும் பொழுது அவற்றின் தொகுபயன் மின்தேக்கு திறனுக்கான மதிப்புகளை கணக்கிட போகிறோம். சரிங்களா? முதல்ல மின்தேக்கிகள் தொடர் இணைப்பிலும் பக்க இணைப்பிலும். முதலாவதாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தொடர் இணைப்பில் மின்தேக்கிகள் எப்படி இணைக்கப்படும் பொழுது அதோட தொகுபயன் மின்தேக்கு திறனோட மதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். இங்க C1, C2, C3 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மின்தேக்கிகள் எடுத்திருக்கிறோம். இந்த 3 மின்தேக்கிகளையும் எப்படி இணைச்சிருக்கிறோம் அப்படின்னா, தொடர் இணைப்பாக இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மின்கலனோட இணைச்சிருக்கிறேன். சரிங்களா? இப்போ இது தொடர் இணைப்பு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. C1 அப்படின்னு சொல்லக்கூடிய மின்தேக்கியோட எதிர்முனையும் C2ஓட நேர்முனையும் இணைச்சிடணும். அடுத்து C2ஓட எதிர்முனையையும் C3ஓட நேர்முனையும் இணைச்சிடணும். இப்போ C1ஓட நேர்முனையும் C3ஓட எதிர்முனையும் தனித்தனியா இருக்கும். இது அப்படியே ஒரு மின்கலனோட இணைச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் ஒரு தொடர் இணைப்பு. சரிங்களா? இப்போ இந்த இணைப்பை இணைச்சதுக்கு உடனே இதுல என்ன நடக்கும், என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னா, C3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மின்தேக்கியோட வலது பக்க தட்டு, அதாவது இந்த தட்டு, சரிங்களா, இதை நோக்கி எதிர் மின்னூட்டங்கள் எல்லாம் -Q மின்னூட்டங்கள் எல்லாம் இதை நோக்கி பாயும். C1ஓட இடதுபுற தட்டு, அதாவது இந்த பிளஸை நோக்கி +Q மின்னூட்டங்கள் எல்லாம் பாயும். சரிங்களா? இப்படியே ஒரே அளவு -Q மின்னூட்டம் அதில் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவு மின்னூட்டம் +Q அளவுள்ள மின்னூட்டம் இதில் இருக்கும். சரிங்களா? இப்போ அப்படி இருப்பதனால என்ன நடக்கும் நமக்கு அப்படின்னா, ஒவ்வொரு மின்தேக்கிக்கு இடையே மின்னழுத்த வேறுபாடு வெவ்வேறாக இருக்கும். இது முதல் மின்தேக்கிக்கு இடையேப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு பாருங்க, V1, அடுத்து V2, அடுத்து V3. அப்போ 3 மின்தேக்கிக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்கும்? வெவ்வேறா இருக்கும். ஆனா மின்னூட்டங்கள் எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும். இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ மின்தேக்கி தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்கும்? வெவ்வேறானதாக இருக்கும். ஆனால் மின்னூட்டங்கள் எப்படி இருக்கும்? ஒரே அளவாக அமைந்திருக்கும். சரிங்களா? இப்போ மொத்த மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்கும்? V = V1 + V2 + V3 இப்படிதான் இருக்கும். இப்போ இதுல இருந்து நான் என்ன பண்ண போறேன்? V1ஓட மதிப்புகளை கண்டுபிடிக்க போறேன். அப்போ ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா C = Q/V. இதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. C = Q/V. இதில் எனக்கு Vயோட வேல்யூ வேணும் அப்படின்னா V = Q/C. இப்போ இதில் V1ஓட மதிப்பு வேணும் அப்படின்னா V1 = முதல் மின்தேக்கியில் இருக்கக்கூடிய மின்னூட்டம் Q தான். அதனால அதை அப்படியே போட்டாச்சு. அதோட மின்தேக்கு திறன் C1. ஸோ V1க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? Q/C1. இதே போல் V2க்கும் எழுதிக்கலாம். V2 = என்ன போட்டுக்குவீங்க? Q/C2. அடுத்து V3க்கும் Q/C3. சரிங்களா? இந்த V1, V2, V3 மதிப்புகளை இதில் பிரதியிட்டுருங்க. இப்போ V = V1க்கு பதிலாக Q/C1 + V2க்கு பதிலாக Q/C2, V3க்கு பதிலாக Q/C3. இது அப்படியே எழுதியாச்சு. இப்போ இது எல்லாத்துலேயுமே Qங்கிறது பொதுவாக இருப்பதனால Qவை வெளியில் எடுத்துட்டேன். அப்போ உள்ளே என்ன இருக்கும்? 1/C1 + 1/C2 + 1/C3. இதுதான் Vயோட மதிப்பு. சரிங்களா? இப்போ இந்த 3 மின்தேக்கிகளும் கொண்ட அமைப்பை ஒரு தனித்த மின்தேக்கியாக எடுத்துக்கிட்டேன்னா அதோட மொத்த மின்தேக்கி திறனை CS-ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ இதோட மின்னழுத்த வேறுபாடு எப்படி எழுதிக்கலாம்? V = இதில் இருக்கக்கூடிய மின்னூட்டத்தை நம்ம என்ன எடுத்துக்கணும்? Q அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்போ Q/ இதோட மின்தேக்கி திறனை என்ன எடுத்துக்கலாம்? CS-ன்னு எடுத்துக்கலாம். இப்போ V = Q/CS. இதை ஒரு சமன்பாடாக எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம Vயோட மதிப்பு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். Q × 1/C1 + 1/C2 + 1/C3 இருக்கா? இந்த Vயோட மதிப்பையும் இந்த Vயோட மதிப்பையும் சமன்படுத்துகிறோம்.
இப்போ இதுக்கு பதிலாக இந்த விக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம், Q டிவைடட் பை சிஎஸ், இதை Q இன்ட்டு இந்த மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ இந்த கியூவையும் இந்த கியூவையும் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 1/CS இஸ் ஈக்குவல் டு 1/C1 ப்ளஸ் 1/C2 ப்ளஸ் 1/C3 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. சரிங்களா? இதுதான் 3 மின்தேக்கிகளை நம்ம தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் பொழுது கிடைக்கக்கூடிய தொகுபயன் மின்தேக்கி திறனுக்கான சமன்பாடு. இப்போ இந்த சமன்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, மின்தேக்கிகள் தொடர் இணைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அதோட தொகுபயன் மின்தேக்கி திறனின் மதிப்பானது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு மின்தேக்கியோட தலைகீழ் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமமாகும். சரிங்களா? அப்போ தொகுபயன், அதாவது மின்தேக்கிகள் எல்லாத்தையும் நீங்க தொடரா இணைச்சிங்க அப்படின்னா அதோட மின்தேக்கி திறன் எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். தொகுபயன் மின்தேக்கி திறன் குறைவாக தான் இருக்கும். அதான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதுக்கு அடுத்ததா நம்ம என்ன பார்க்க போறோம், பக்க இணைப்பில் பார்க்கலாம். அப்போ தொடர் இணைப்பு அப்படின்னா 2 விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்ன அப்படின்னா, V அப்படிங்கிறது, அதாவது மின் அழுத்தம் அப்படிங்கிறது மாறக்கூடியது. சரிங்களா? மின்னழுத்தம் மாறக்கூடியது. மாறும். சரிங்களா? அதே மாதிரி Qவோட மதிப்பு இது கான்ஸ்டன்ட், மாறாது. இதுதான் பக்க இணைப்புக்கு, தொடர் இணைப்புக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இதே பக்க இணைப்பு அப்படின்னா இது அப்படியே ஆப்போசிட்டா நம்ம எழுத வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ பக்க இணைப்பு நம்ம பார்க்கலாம். பக்க இணைப்பு பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி C1, C2, C3 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மின்தேக்கிகள் இந்த மாதிரி பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு. பக்க இணைப்புனா நீங்க ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா, ஒவ்வொரு மின்தேக்கியோட 2 முனைகளையும் மின்கலனோட இணைச்சிருப்பாங்க. இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், C1ஓட 2 முனைகளையும் எதோட இணைச்சிருக்காங்க, மின்கலனோட இணைச்சிருக்காங்க. அதே மாதிரி C2ஓட 2 முனைகளையும் மின்கலனோட இணைச்சிருக்காங்க. C3ஓட 2 முனைகளையும் என்ன பண்ணியிருப்பாங்க, மின்கலனோட இணைச்சிருப்பாங்க. ஆனா தொடர் இணைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், C1ஓட ஒரு முனை மட்டும்தான் மின்கலனோட இணைக்கப்பட்டிருக்கு, மற்றொரு முனை இன்னொரு மின்கலனோட மின்தேக்கியோட இணைக்கப்பட்டிருக்கு. இப்படி இணைக்கப்பட்டிருந்தா தொடர் இணைப்பு. ஒவ்வொரு முனையும் மின்கலனோட இணைக்கப்பட்டிருந்தா அது பக்க இணைப்பு. இப்போ பக்க இணைப்புல இணைக்கப்பட்டிருக்கும் போது 2 விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மின்தேக்கிக்கும் இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு எப்படி இருக்கும்னா சமமா இருக்கும். V வந்து சமம். V மதிப்பு எல்லா மின்தேக்கிக்கு இடையில எப்படிதான் இருக்கும், சமமாக இருக்கும். அதே மாதிரி எது மாறும் அப்படின்னா, மின்னூட்ட மதிப்பு மாறும். நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், முதல் மின்தேக்கில Q1 இருக்கு, அடுத்ததுல Q2, அடுத்து Q3. இதுல இருந்தே நம்ம என்ன சொல்லிடலாம், ஒவ்வொரு மின்தேக்கிலும் இருக்கக்கூடிய மின் துகளோட மதிப்பு, Qவோட மதிப்பு என்ன ஆகுது, மாறுது. இப்போ மாறக்கூடிய மதிப்பான அந்த மின்னூட்ட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே தெரியும், மொத்த மதிப்பு Q வேணும் அப்படின்னா Q is equal to Q1 plus Q2 up to Q3 வரைக்கும் எழுதிக்கலாம். இப்போ இந்த Q1ஓட மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும், C is equal to Q by V. இப்போ இதில் Q வேணும் அப்படின்னா CV. இப்போ Q1 வேணும்னா C1V. சரிங்களா? இந்த மாதிரி எழுதிக்கணும். இதே மாதிரி Q2 வேணும்னா C2V, Q3 வேணும்னா C3V அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ Q is equal to Q1 plus Q2 plus Q3 கிடைச்சிருக்கு. Qவோட வேல்யூ நமக்கு தெரியும், CVன்னு தெரியும். அப்போ Q1 வேணும்னா C1V, Q2 வேணும்னா C2V, Q3 வேணும்னா C3V. இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணோம்னா Q கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ இந்த 3 மின்தேக்கிகளையும் ஒரே மின்தேக்கியாக நம்ம கருதணும் அப்படின்னா அதோட மின்தேக்கி திறன் மதிப்பு என்னவா இருக்கும், CP. அந்த மின்தேக்கியை நான் என்ன எடுத்துக்கிறேன், CPன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் உள்ள மின்னூட்டத்தோட மதிப்பு, அதாவது Qவோட மதிப்பை எப்படி எழுதலாம் அப்படின்னா CPV அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஏன்னா அதான் அது இங்கே இருக்கு. ஸோ CP. இப்போ இந்த Qவோட மதிப்பையும் இந்த Qவோட மதிப்பையும் பிரதியிடுங்க. இந்த Qக்கு பதிலாக இதை பிரதியிடுங்க. அப்போ CPV is equal to C1V plus C2V plus C3V இருக்கும்.
இது எல்லாத்துலேயும் வி காமனாக இருக்கிறதுனால இந்த இதில் இருந்து என்ன பண்ணுறோம், வியை வெளியில் எடுத்துடுறோம். இப்போ உள்ள C1 + C2 + C3 மட்டும் இருக்கும். இந்த வியையும் கேன்சல் பண்ணிடுறோம். அப்போ CPV = C1 + C2 + C3V அப்படின்னு சொல்லி C3ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இதோட தொகுபயன் மின்தேக்கி திறனோட மதிப்பு எப்படி இருக்கு, ஒவ்வொரு தனித்தனி மின்தேக்கிகளின் மின்தேக்கி திறனோட மதிப்புகளோட கூடுதலாக அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த முறையில் நம்ம மின்தேக்கிகளை இணைச்சோம் அப்படின்னா, பக்க இணைப்பில் இணைச்சோம் அப்படின்னா அதோட தொகுபயன் மின்தேக்கி திறன் மதிப்பானது அதிகரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இதை வச்சு நமக்கு என்ன பண்ணுவாங்க, கணக்குகள் கேட்பாங்க. அந்த கணக்குகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.22ல படத்தில் காட்டப்பட்டுள்ள நிலையமைப்பில் P மற்றும் Q புள்ளிகளுக்கு இடையேயான தொகுபயன் மின்தேக்கி திறனை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதான் அந்த படம். இந்த படத்தில் முதல் படத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இதில் 1 2 3 4 5 6 மின்தேக்கிகள் இணைக்கப்பட்டிருக்கு. இது எப்படி இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பக்க இணைப்புலையும் இணைச்சிருக்காங்க, தொடர் இணைப்புலையும் இணைச்சிருக்காங்க. இப்போ தொகுபயன் கேட்டிருக்காங்க, Pக்கும் Qக்கும் இடையே தொகுபயன் கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல நான் எதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்த எடுத்துக்கிறேன். இந்த 2 மின்தேக்கிகள், அடுத்து இந்த 2 மின்தேக்கிகள். இது 2 எப்படி இணைக்கப்பட்டிருக்கு, பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த 2ம், அதாவது 1 பிக்கோஃபாரடும் 3 மைக்ரோஃபாரடும் எப்படி இணைச்சிருக்காங்க, பக்க இணைப்பில் இணைச்சிருக்காங்க. அதே போல் இந்த 6ம் இந்த 2ம் பக்க இணைப்பில் இணைச்சிருக்காங்க. அப்போ பக்க இணைப்புனா ரொம்ப சிம்பிள், ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். அப்போது இங்கே என்ன இருக்குது, 1 இங்கே 3, அப்போ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 4 கிடைக்கும். அதான் இங்கே போட்டிருக்கோம் 4 மைக்ரோஃபாரட். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, இது 2 இது 6, ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 8 மைக்ரோஃபாரட் கிடச்சிருக்கு. அப்போ இந்த ரெண்டோட தொகுபையும் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஃபார்முலா அதே தான், ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான். இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இதோட அமைப்பு இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. இப்போ மொத்தமாகவே எப்படி இருக்குது, 4 மின்தேக்கிகள் தான் இருக்குது. இந்த 4 மின்தேக்கிகளில் இது 2ம் தொடர் இணைப்பு, இது 2ம் தொடர் இணைப்பு. இப்போ தொடர் இணைப்புக்கான ஃபார்முலாவை கொண்டு போயிடலாம். சரிங்களா, 4 4 இது 2 எப்படி இருக்குது, தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 8 8 இது 2ம் தொடர் இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கான ஃபார்முலா, தொடர் இணைப்புனா இதான் ஃபார்முலா, 1/C1 + 1/C2. அப்போ 1/4 + 1/4 என்ன கிடைக்கும், 1/2ன்னு கிடைக்கும். இது 1/Cயோட மதிப்பு தான் 1/2. நமக்கு இதோட தலைகீழி தான் வேணும். இப்போ C வேணும்னா 2ன்னு கிடைக்கும். அப்போ இது 2ஓட தொகுபைனா எந்த கிடைச்சிருக்கு, 2 மைக்ரோஃபாரட். அடுத்து இதுக்கு 8 8 போடும்போது இதுக்கு 4 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே 4 மைக்ரோஃபாரட் போட்டாச்சு. இப்போ இது 2 எப்படி இருக்குது, பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அப்போ பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதுக்கான ஃபார்முலா ரெண்டையும் ஆட் பண்ணால் போதும். இப்போ 2 + 4 6. இப்போ P மற்றும் Qக்கு இடைப்பட்ட இந்த மின்தேக்கியோட மதிப்பு என்னது, 6 மைக்ரோஃபாரட். இந்த மாதிரியான கணக்குகள் தான் இந்த மின்தேக்கிகளை வச்சு கேட்பாங்க. ரொம்ப எளிமையாக நம்ம என்ன பண்ணிடலாம், இதை கணக்கிட்டுலாம். சரிங்களா, இப்போ இந்த மின்தேக்கிகள் பக்க இணைப்பில் தொடர் இணைப்பில் அப்படிங்கிற அந்த கேள்வி பார்த்தா அது ஒரு 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதையும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.